வள்ளலார் கோவில் பத்தா? இந்த ஊர் பேரு? ஊர் பேருடா? ஊர் பேரே வாது. கோயிலை பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அந்த கோயில் வந்து சிவன் கோயிலுங்க. இது முழங்கால் வலிக்கெல்லாம் ஒரு உகந்த கோயிலுங்க இது. ஓ, முட்டி வலியில். ஆமாம், கோயிலேருந்து எண்ணெய் வாங்கிட்டு போய் காலில் தடவிக்கிட்டாக்க முழங்கால் வலி குணமாகும்னு ஒரு ஐதீகம் உண்டு. ஓ, இப்போ எப்போ திறந்துருக்கும் அந்த ஐயர்? காலையில் மார்கழி மாதம் 6 மணிக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே ராகுகேது கோயிலேருந்து ஐயர் வந்து பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம், எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த கோவிலோட பேர்? இந்த கோயில் வந்து கோமதி அம்மாள் சங்கரநாராயண சுவாமின்னு பேருங்க இருக்கு. இல்லை, வள்ளலார் பத்துன்னு சொல்கிறாங்களே. இது பூர்வீகமான வந்துங்க. இந்த கோயிலுக்கு ஊருக்குடைய பேர் வந்து வள்ளலார் கோயில் பத்துங்க. அப்படி என்ன அர்த்தம் வள்ளலார் கோயில்? வள்ளலார் கோயில் பத்துங்கிற ஐதீகம் வந்துங்க. இதில் வந்து சிவனை வந்து இந்த கோயில் ஆதி காலத்தில் எங்கள் அப்பா தலைமுறை வந்து எங்கள் தாத்தா தலைமுறையிலேருந்து இந்த கோயில் இங்கே இருந்துகிட்டு இருந்திருக்குங்க. அப்படிங்களா? அந்த சிவன் இருந்ததுனால இதெல்லாம் வந்து காட்டுக்கரு மண்டி புதர் மாரி இருந்தது. அதை இப்போ தூய்மைப்படுத்தி நாங்கள் அந்த கோயிலை அமைச்சு நாங்களே ஊரில் செஞ்சு இந்த லட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வந்து அவங்க இதை முன்னெடுத்து இந்த கோயிலை கட்டி இது பண்ணி ஒரு 2-3 வருஷம் அது கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ இந்த கோவில் கட்டி ஒரு இப்போ தான் கட்டியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இருக்குது கோவில். ஆரம்பத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோயில் இங்கே இருந்தது ஐதீகம் இருக்குது. கீழே வந்து மதுள் சோறு, கீழே அந்த கோயில் ஃபுல்லாக எல்லாம் மதுள் சோறு இருக்குங்க கீழே. ஆனால் தலமாக இருந்தது. இப்போ புனரமைச்சது இப்போ இந்த ஒரு 3 வருஷம் இப்போ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருந்திருக்கு இந்த கோயில் இங்கே. அதனுடைய சிவன் மட்டும் இங்கே இருந்திருக்கு. அது மண்ணில் புதஞ்சு இருந்தது. இப்போ முட்டி வலி, கை கால் வலி அதுக்கு இங்கே வந்தாச்சுன்னா நிவர்த்தி கிடைக்கும். வந்து குணமாகுங்கிற ஐதீகம் அது வரலாறுல இருக்குங்க. ஓஹோ. அப்போ யாராச்சும் வரணும் இந்த கோவிலுக்கு வரலாம். இந்த கோவிலுக்கு வரணும்னா எப்படி வழி? இங்கத்துக்கு இந்த ஊரோட பேர் கும்பகோணத்துலேருந்து நம்ம திருச்சியிலேருந்து வந்தால் கற்கத்தி பாம்பு அடிச்சிருக்குங்க. அது வந்தால் திருநாளாருக்கும் போய்க்கலாம். இப்படியே வந்து திருப்பாமரம் வந்தால் இங்கே வந்துக்கலாம். இந்த பக்கம் தான் இங்கே. ஆமாம், இதில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இதுமாரி முழங்கால் வலி எண்ணெய் வாங்கிட்டு போய் குணமாயிட்டுன்னு சொல்லிவிட்டு வேலூர்லேருந்து ஒரு அம்மா வந்து இந்த கோயிலுக்கு வந்து அன்னதானம்லாம் போட்டு சிறப்பு செஞ்சு செய்தலாம். இப்போ கோவில் கும்பகோணம் கோவிலேருந்து இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கும்பகோணத்துலேருந்து வந்து கற்கத்தி 30 கிலோமீட்டர், அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், 34 கிலோமீட்டர் கோவில். 34 கோயில் வருது. கும்பகோணத்துலேருந்து 34 கிலோமீட்டருக்கு இந்த கோயில். சரி சரி சரி, நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.